இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளான பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழைப்பழம் எடுத்து நல்லா இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆனதும் சர்க்கரை, 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை இப்போ நம்ம நல்லா பவுட்ராக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டை, 2 முட்டை. நம்ம எப்போவுமே கேக் செய்யறதுக்கு நல்லா பீட் பண்ணுவோம். ஆனால் இந்த கேக் வந்து நல்லா பீட் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் அந்த நல்லா பொங்கி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1 கப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பொங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நம்ம மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போடக்கூடாது. மொத்தமாக போட்டால் அப்படி சுகர் ஃபுல்லாக தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் வெண்ணிலா எசன்ஸ், அந்த எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா 1 கப். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு 1 கப் மைதா. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் உப்பு, 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக் டின்னில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த எக்கில் நான் ஆயில் போட்டு பீட் பண்ணியிருக்கேன். 1 கப் ஆயில், ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு பீட் பண்ணியிருக்கேன். ஆயில் போட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, சும்மா கலந்து விடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணால் கேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணுங்கள். இது கூட இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ண பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கேக் டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டரை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். நல்லா டேப் பண்ணதும் இது மேலே இப்போ நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். நட்ஸு எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸு, பாதாம், முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் அவனில். இப்போ கேக்கோட பேக் சைட் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ நான் அந்த ஷீட் எடுத்துடுறேன். தெரியுதுங்களா, நல்லா அழகாக வெந்து சூப்பராக வந்திருக்கு கேக்கு. சைடில் இருக்க பேப்பரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது. உள்ளே எப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குன்றதுக்காக நான் மேலே இருக்க லேயரை கட் பண்ணிட்டேன். ஸ்பாஞ்சியாக இருக்குது எப்படின்னு காமிக்கிறதுக்காக மேலே இருக்க லேயரை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். அந்த பனானாலாம் பாருங்கள் சைடில் தெரியுதுங்களா. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸை ஹாப்பியாக இந்த கேக் செஞ்சு கொண்டாடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.